அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைமையின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ன ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே. இப்படி நாம் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடியிருக்கிறோம் என்றால் இதற்கு பின்னால் எண்ணற்ற மாவீரர்களின் தியாகங்கள் உள்ளன. நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக எண்ணற்றோர் தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் இன்னும் நிறைய பேர் போர்க்களத்தில் எதிரே நின்று சண்டையிட்டு தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டு நமக்கு விடுதலை வாங்கி கொண்டுள்ளனர். அப்படிப்பட்டவர்களில் தனி ஆளாக சென்று வெள்ளையர்களின் முன்னால் நின்று தன்னுடைய வீர தீர செயல்கள் செய்தது மட்டுமின்றி தானே தன் கையை வெட்டி கொண்டு தன் பணியை செய்ய வேண்டிய பணியை செம்மையாக முடித்த நெல்லை சீமையின் மாவீரன் பாளையக்காரரான பூலித்தேவன் படையில் படைத்தளபதியாக இருந்த ஒண்டி வீரன் என்ற மாவீரனை பற்றி தான் நாம் இன்று காணப்போகிறோம். யார் இந்த ஒண்டி வீரன்? அருந்ததியர் சமூகத்தில் பிறந்து தேவர் சமூகத்தைச் சேர்ந்த மன்னன் பூலித்தேவரின் படையின் படைத்தளபதியாக செயல்பட்டவர். மாவீரன் கட்டபொம்மனை போலவே மன்னன் பூலித்தேவன் படையிலும் சாதி பாகுபாடு இன்றி செயல்பட்டது. ராமநாதபுரத்தை சேர்ந்த பூலித்தேவனின் முன்னோர்கள் எல்லை காவலிற்காக திருநெல்வேலி மாவட்டம் வந்தனர். அப்படி அங்கு வரும்பொழுது நெற்கட்டான் செவ்வல் பகுதிக்கு அருகே கோட்டை அமைத்து ஆட்சி புரிகின்றனர். அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த அருந்ததி சமூகம் மக்களிடம் உள்ள நிலங்களை எல்லாம் இருளப்ப பிள்ளை என்பவர் தன்னுடைய பலத்தால் அதிகாரத்தால் அவர்களிடமிருந்து கைப்பற்றுகிறார். இதனால் அப்பகுதி மக்கள் அனைவரும் சென்று பூலித்தேவனிடம் முறையிட்டனர். முறையிட்டதும் பூலித்தேவன் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய நிலத்தை அவர்களுக்கு மீட்டு கொடுக்கிறார். இதனால் அந்நாள் முதல் தொட்டே பூலித்தேவனை தங்கள் தலைவராக வைத்து ஆட்சி புரிகிறார்கள். தலைவராக அருந்ததி மக்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இப்படி மீட்டு தரப்பட்ட நிலங்களில் ஒன்றுதான் ஒண்டி வீரனின் தாத்தா உடையது. ஒண்டி வீரனின் தாத்தாவுக்கு 8 பிள்ளைகள். மூத்தவரின் மகன்தான் ஒண்டி வீரன். இவருடைய பெயர் வீரன். பெயருக்கு ஏற்றாற் போல வீரத்தில் சிறந்து விளங்கினார். ஒண்டி வீரன் பூலித்தேவன் மன்னன் பூலித்தேவன் படையில் சிறப்பு மிக்க படை வீரனாக மட்டுமில்லாமல் போர்த்திறத்தில் சிறந்து விளங்கியதோடு பூலித்தேவன் அவர்களுக்கு போர் வாளாகவே கருதப்பட்டார். போர்க்களத்தில் போரின் நிலைமை மற்றும் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு பூலித்தேவனின் மன்னனுடன் இணைந்து போர் திட்டங்களை வகுக்கவும் வியூகம் செய்யவும் வல்லன்மை உடையவர் ஒண்டி வீரன். நெற்கட்டான் செவ்வல், திருநெல்வேலி, வாசுதேவநல்லூர், களக்காடு, கங்கை கொண்டான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக நேருக்கு நேர் நின்று போட்டியிட்டு போரில் வெற்றி கண்டவர் தான் இந்த ஒண்டி வீரன். இப்படிப்பட்ட காலத்தில்தான் ஆற்காடு நவாபிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றனர். பெற்ற ஆங்கிலேயர்கள் உடனடியாக பூலித்தேவன் மன்னரிடம் வரி வசூல் செய்யறதுக்காக ஆள் அனுப்பினர். ஆனால் பூலித்தேவன் மன்னனோ வரி கொடுக்க முடியாது என்று நிராகரித்து அனுப்பிவிட்டார். இதனால் ஆத்திரம் அடைந்த ஆங்கிலேயர்கள் பூலித்தேவன் மன்னன் படைகளுக்கு எதிராக போர் தொடுத்தனர். 1755 ஆண்டு பூலித்தேவனுக்கு எதிராக நெற்கட்டான் செவ்வல் அருகே படையினை திரட்டி ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்க ஆயத்தமானார்கள். அவர்களின் படையினை அலெக்சாண்டர் ஹெரான் என்பவர் தலைமை தாங்கினார். மன்னன் பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் சேர்ந்து தன் மக்களை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் வருகின்ற ஆங்கிலேயர் அனைவரையுமே ஓட ஓட விரட்டி அடித்தனர். பூலித்தேவன் படைகளாலும் ஒண்டி வீரனின் போர் திறமையாலும் எதிர்த்து நிற்க முடியாத ஆங்கிலேயர்கள் புறமுதுகிட்டு ஓடினர். மீண்டும் மீண்டும் படையெடுத்து வந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டே ஓடினர். இப்படிப்பட்ட காலத்தில்தான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆங்கிலேய படை பாளையங்கோட்டை எல்லைக்கு வெளியே உள்ள நெற்கட்டு சேவலை முற்றுகையிட்டு தாக்கியது. அந்நிய படைகளை தம் படைகளோடு மக்களோடும் இணைந்து தடுத்தார் ஒண்டி வீரன். மக்களையும் பாதுகாப்பது மட்டுமில்லாமல்
தன்னுடைய மண்ணையும் பாதுகாக்க களத்தில் இறங்கி நேராக சண்டையிட்டார். ஆனால் ஆங்கிலேயரால் எதிர்த்து நின்று தாக்குப்பிடிக்கவில்லை. இதனால் கோபம் அடைந்த ஆங்கிலேயர்கள் பூலித்தேவன் படையை பார்த்து, நான் உங்களுக்கு நேரடியாக ஒரு சவால் விடுகிறேன், முடிந்தால் செய்யுங்கள். அப்படி அதை செய்து விட்டீர்கள் என்றால் நான் இந்த பாளையங்கோட்டைக்கு இனிமேல் வரமாட்டேன், அதே போல் பாளையக்காரர்களிடம் வரி வசூலும் செய்ய மாட்டேன் என்று சூளுரைக்கிறார். அவர் விடுத்த சவால் என்னவென்றால், அவர்கள் படைக்குள் ஊடுருவி பட்டத்து குதிரை, பட்டத்து வாள் மற்றும் அவர்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும் வெண்கல நெதராவை ஒழிக்க செய்ய வேண்டும். ஒரு படை வீரன் தாமாக முன்வந்து தைரியமாக இவற்றை செய்துவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகன்று விடுவோம் என்று கூறுகின்றனர். பூலித்தேவன் யாரை அனுப்பலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் இதற்கு சரியான ஆள் ஒண்டி வீரன் என்றே அவருக்கு தோன்றியது. ஒண்டி வீரனும் தன்னுடைய போர் திறத்தை காட்டுவதற்கு இதுதான் சரியான சமயம் என்று சரி என்று ஒப்புக்கொண்டு பகைவரின் களத்திற்குள் ஊடுருவினார். ஒரு சாதாரண பணியாளை போல, அதாவது காலணிகளை செப்பனிடும் ஒரு பணியாளரை போல அந்த எதிரிகளின் படை முகாமிற்குள் ஊடுருவினார். சில நாட்கள் அந்த முகாமிலேயே தங்கியிருந்து சிறிது சிறிதாக தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தார். வெண்கல நெதரா தொங்கவிட்டிருக்கும் இடம், அவர்களுடைய ஆயுத கிடங்குகள், படைகள் எங்கெங்கு இருக்கின்றன மற்றும் பட்டத்து குதிரை, பட்டத்து வாள் ஆகியவற்றை பற்றி தகவல்களை சேகரித்த பின் சரியாக திட்டமிட்டு சரியான நேரத்திற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். முதலில் அவர் செய்த செயல், பீரங்கி படைகள் அனைத்தும், அதாவது ஆங்கிலேய படையின் பீரங்கி படைகளின் முனையை அவர்களின் கூடாரங்களுக்கும் ஆயுதங்களுக்கும் எதிராகவே திருப்பி வைத்தார். பின் ஒரு அமாவாசை இரவின் நாளை தேர்ந்தெடுத்து பட்டத்து வாளை முதலில் எடுத்தார். அதை எடுக்கும் பொழுது எதிர்த்து வந்த வீரர்கள் அனைவரையும் சத்தமின்றி சாய்த்து வீழ்த்தினார். பட்டத்து வாளை தன் இடுப்பில் சொருகிக் கொண்டு பட்டத்து குதிரையை கிளப்பும் பொழுது அது உடன் வர மறுத்து கனைத்தது. இதனால் ஆங்கிலேய வீரர்கள் வந்துவிட்டனர். அதற்குள் இவர் ஒரு இடத்தில் சென்று மறைந்து விட்டார். வீரர்கள் இருட்டில் என்ன நடக்கிறது என்று செய்வது அறியாது மீண்டும் குதிரையை ஒரு ஈட்டியை அடித்து கட்டிவிட்டு சென்று விட்டனர். ஈட்டியை அடிக்கும் போது அது ஒண்டி வீரனின் கையை துளைத்து கொண்டு பூமியில் துளைத்தது. மீண்டும் ஈட்டியை அசைத்தால் குதிரை கனைத்து தன்னுடைய செயல்கள் அனைத்தும் பாழாகிடுமோ என்று நினைத்த ஒண்டி வீரன் தன் கையை வெட்டி கொண்டு வெண்கல நெதராவை ஒழித்துவிட்டு மின்னலென பாய்ந்து மறைந்தான். வெண்கல நெதரா ஒழித்தவுடன் ஆங்கிலேய படையர்கள் ஏதோ அபாய ஒளி என்று நினைத்து வந்து உடனே பீரங்கி படையை இயக்கினர். பீரங்கி படை முனை அனைத்தும் அவர்களின் கூடாரத்தையும் ஆயுத கிடங்குகளையும் நோக்கியே இருந்ததால் அவை அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. ஆங்கிலேயர் படைகள் பூண்டோடு அழிந்தன. இப்படி தேசத்தின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தன் கையை மட்டுமின்றி தன் உயிரையும் இன்னுயிரையும் கொடுப்பேன் என்று சூளுரைத்தவர்தான் ஒண்டி வீரன். எதிரி படைகள் அனைவருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். மன்னன் பூலித்தேவன் இறைவனடி சேர்ந்த பிறகு அவர் குடும்பத்தை பாதுகாத்ததால் அவரை காவல் தெய்வமாக பூலித்தேவன் சமூகம் போற்றி வருகின்றது. ஒண்டி வீரனுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவமும் அங்கீகாரமும் வழங்கியதால் ஒண்டி வீரன் சமூகம் அவர்களை நன்றி உணர்வோடு பார்த்து வருகிறார்கள். 1771 ஆகஸ்ட் மாதம் 20 வீர மரணம் அடைந்தார் என்று வரலாறு கூறுகின்றது. அருந்ததியர் சமூகத்தின் மக்களால் தெய்வமாக வழங்கப்படும் ஒண்டி வீரன் அவர்கள் நாட்டுப்புற பாடல்களில் வலம் வருகிறார். இதோ அந்த பாடல். சின்னான் பகடை பெரியான் பகடை, சிவத்த சொக்கன் கருத்த சொக்கன், அண்ணன் தம்பிமார் அழகிரியுடன், 5-6 பகடையுடன் ஒண்டியாம். இத்தானதி பேர்களுமே பூலி சேனாதி பதிகளாம். அத்தானதி பேர்களுக்கும் கம்புக்காரர்கள், வளையக்காரர்கள், வாழ்வீச்சுக்காரர்கள், வேல்வீச்சுக்காரர்களுடன் 300 பேருக்கு அதிபதியாம் என்ற பாடல் ஒண்டி வீரன் குறித்த நினைவுகளை தாங்கியுள்ளது. கையை இழந்தும் சவாலில் வெற்றி பெற்று ஆங்கிலேயரை கூண்டோடு அழித்த ஒண்டி வீரனின் பெருமையையும்
வீரத்தையும் அப்பகுதி மக்கள் இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றனர். இன்னும் இது போன்று நிறைய மாவீரர்கள் தங்களுடைய மண்ணிற்காகவும் மாண்புமிக்க நாட்டிற்காகவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தோழியர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.